புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரை இன்றுடன் ஓய்வு பெறக்கூடிய நிலையில் அரசியல் தலைவர்கள் நேற்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பரப்புரை களத்தில் அரசியல் தலைவர்கள் பேசியது என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. இதையொட்டி வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு வேட்டையில் இறங்கியுள்ளனர். அவர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் முகாமிட்ட அரசியல் தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர். அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பரப்புரை மேற்கொண்டார். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட திருக்கனூர் கடைவீதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதற்கு முன் இருந்த நாராயணசாமி தலைமையில் நடந்த காங்கிரஸ் அரசை கடுமையாக சாடினார். नारायणसामी की सरकार थी, मेडिकल कॉलेज में पीजी और डिप्लोमा सीटों की खुलेआम बिक्री हुई। वहां तक कि दलित भाई बहनों के लिए रिजर्व सीटें भी उन्होंने रिजर्वेशन के अलावे बेच डाली. पेट्रोल डीजल விலை தொடர்பாக ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டிற்கு அமித் ஷா பதிலளித்தார். पेट्रोल के दाम बढ़कर 458 रुपीज हो गए हैं और डीजल के दाम बढ़कर 520 रुपीज हो गए हैं. मगर राहुल बाबा वो भारत में नहीं पाकिस्तान में हुए हैं, पाकिस्तान में हुए. ஈசிஆர் புதிய பேருந்து நிலைய மைதானத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதில் வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து உள்ளிட்ட வாக்குறுதிகளை வழங்கினார். I can see many women sitting in the crowd. I am proud to tell you that you are going to travel for free in Puducherry's buses. தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி புதுச்சேரி அரசு டெல்லியில் இருந்து இயக்கப்படுவதாக விமர்சித்தார். The BJP runs the state by remote control and the LG is just a way of bypassing the will of the people. தட்டாஞ்சாவடியில் நடைபெற்ற கூட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதுச்சேரியில் தலைமைச் செயலாளரை மாற்றக்கூட ரங்கசாமிக்கு அதிகாரம் இல்லை என்றார். மேலும் புதுச்சேரிக்கு துரோகம் இழைத்தவர் பிரதமர் மோடி என்றும் குற்றம் சாட்டினார். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வந்த மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பெஸ்ட் புதுச்சேரியா ஆக்குவோம்னு சொன்னார். என்ன ஆகியிருக்கு? ஒஸ்ட் புதுச்சேரியா ஆகியிருக்கு. இங்க வந்த மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் டபுள் இன்ஜின் ஆட்சியால வளர்ச்சி அதிகமா இருக்குன்னு பேசியிருக்கிறார். இங்க வந்து பேசியிருக்கிறார். எங்க வளர்ந்திருக்கு புதுச்சேரி? ஒருவேளை கடலுக்கு அந்த பக்கம் இருக்குமா? இதனிடையே நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திறந்தபடி வாகனத்தில் வீதி வீதியாக சென்று வாக்குகளை திரட்டினார். நீங்கள் எண்ணத்தில் கொண்டு சென்ற விவசாயி எங்கள் சின்னத்தில் இருப்பான், அவனுக்கு நீங்கள் வாழ்நாள் முழுக்க உணவளித்து காத்த உனக்கு நன்றி என்று தொடுங்கள். அந்த தொடுதலில் தான் உங்கள் பிள்ளைகளுக்கான தரமான கல்வி, சமமான கல்வி, சரியான கல்வி இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு கல்விக்கேற்ற வேலை காத்திருக்கிறது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் இறுதி கட்டத்தை எட்டிவிடும் நிலையில் இன்று மாலை 5 மணியுடன் பரப்புரை ஓய்கிறது.